ஏங்கம்மா நீங்கள் வந்து நான் யூடியூப்பில் போட்டதை பார்த்து திண்டுக்கல்லேருந்து ஆன்லைனில் சாமி பார்த்தீங்க. இப்போ நேராக வந்திருக்கீங்க. சரி, அம்மா உங்களுக்கு யூடியூப்பில் பார்த்தீங்கல்ல, அப்போ வந்து நீங்கள் குறி பார்த்தீங்க, காணிக்க போட்டு அங்கேருந்து பார்த்தீங்க. அப்போ அம்மா என்ன சொன்னாங்க? அப்பயும் நான் என்ன நினச்சிருந்தேனோ அதை பூராவே மனசுக்கு அது பூரா சொன்னாங்கம்மா. சரி, அப்புறம் நீங்கள் எப்படி இங்கே நேராக போய் பார்க்கணுன்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு? எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா. அவங்க பேச்சில் மாரியம்மாவை பார்க்குற மாதிரி தோணுச்சு. அதனால அவங்க வீட்டுக்கே போயிட்டோம்னா அம்மாவிட்ட பேசலாம்னு தோணுச்சு, வந்துட்டேன். சரி, இப்போ நீங்கள் உங்களுக்கு உங்கள் அக்காவுக்கு திரும்ப பார்த்தீங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்தது அம்மா இன்னைக்கு சொல்லலை உங்களுக்கு. ஆமாம், நீங்கள் இப்போ வச்ச காணிக்கைக்கு இப்போ என்ன அங்கே நடந்துக்குது, யார் யார் உங்களுக்கு என்ன பண்ணினாங்கன்றதை அம்மா சொன்னாங்க. ஆமாம்மா. இப்போ உங்கள் அக்காவுக்கும் பார்த்தாங்க, உங்கள் அக்கா மைனுக்கும் பார்த்தீங்க. இப்போ சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமாம்மா, சொன்னதெல்லாம் உண்மை. சரி, ஏன்னா நான் வந்து ஆன்லைனில் பார்த்துட்ருக்கேன். எல்லோரும் நேராக வர முடியாதவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஏன்னா நான் சிங்கப்பூரில் இருந்து மெட்ராஸில் இருந்து இப்படி சுற்று வட்டாரம் கேரளா பார்க்காதவங்களே இல்லை. சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சா? அதனால் நான் என்ன பண்ணேன், உங்களை மாதிரி வர்றவோ உண்மைன்னு சொன்னாத்தே அதை நம்பி இன்னும் 2 பேர் அம்மாவை பார்ப்பாங்க. உங்களுக்கு என்ன நடந்துச்சோ நீங்கள் பார்த்தோ சொன்னாத்தே. ஏன்னா நான் உங்கள் முகத்தை காமிக்கலை, வேண்டாம். அது ஒரு சிலர் வந்து நம்ம போய் பார்த்துருக்கோம்னு நினைப்பாங்கன்ற அது ஒரு அச்சம் இருக்குது. அதனால் நான் எப்போவுமே யார்ட்டு முகத்தையும் காட்ட மாட்டேன் வீடியோவில். அவருடைய குரலை மட்டும் கேட்பி, என்னுடைய அருளை மட்டும் நான் காமிச்சதுனால இன்றைக்கி 3 வருஷம் நான் பார்த்துட்ருக்கேன் சாமி. இதில் வந்து இன்றைக்கி வந்து என் வீடியோவில் வந்து 13 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. சரியா? அதில் வந்து வெளிநாட்டுக்கு சவுதி, மஸ்கட்டு, கத்தார், சிங்கப்பூர், மலேசியா, துபாய் எல்லா இங்கேருந்து நம்ம தமிழர்கள், அதான் அந்த நாட்டுக்காரங்க பார்க்கல, தமிழர்கள் நம்ம இங்கே பார்க்குறாங்க. உங்களை மாதிரி பார்த்தோம் நல்லா இருக்குன்னு சொன்னால நீங்கள் வந்து இங்கே வந்து உண்மைதேங்கம்மா அப்படின்னு சொல்கிறத வச்சு இன்னும் 2 பேர் பார்க்கட்டும், தாயுடைய புகழை எல்லாருக்கும் தெரியட்டுன்ற கதை உங்களை சொல்லி. சரியா? உண்மையா? ஆமாம்மா. சரி, எல்லாம் நல்லபடியாக கரெக்டாக இருந்துச்சு, நல்லபடியாக சொல்லுவோம். சரி, நான் இறந்தவங்களும் வந்து அப்படியே தச்சுருவா பேசுவாங்க, அப்படியே பேசுவாங்க. அவங்க எப்படி இறந்தா, செய்வன கோளாறு இருந்தால் செய்வன கோளாறில் இறந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி இயற்கையாக யாருனால பிரச்சனை இருந்து ஒரு அன்றைக்கெலாம் ஒரு பொண்ணு பார்த்துச்சு, ஒரு பையனை விரும்புச்சு, அதனால தான் பிரச்சனை, அதனால் சூசைட் பண்ணிக்கிச்சுன்னா அவங்க உண்மைஞ்சுனா இது மாதிரி சொல்லுவாங்க. அதனால் உங்களால் இந்த தாயுடைய புகழை எத்தனை பேர்கிட்ட சொல்ல முடியுமோ அத்தனை பேர் நீங்களும் சொல்லுங்கள். நான் அந்த யூடியூப்பில் என்னால் முடிஞ்சதை சொல்லி, ஏன்னா எங்கெங்கேயோ இருந்து பார்க்குறாங்க. இந்த தாய் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு யாருமே மறுப்பு சொன்னதே இது நாள் வரையும் கிடையாது. தெரியாமல் இத்தனை பேர் எங்கெங்கேயோ ஓடுறாங்க பாவம். அவங்களும் இங்கே பார்த்து நல்லா இருக்கட்டும். நான் எப்படி இந்த தாயை தேடி போய் நல்லா இருக்கீனோ, இப்போ அந்த தாய் என்கிட்ட வந்து 10 பேருக்கு வாக்கு சொல்கிறாங்க. இந்த வாக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். சரியா? எல்லாருக்கும் கிடைக்கணும்ல. இப்போ நீங்கள் வந்துட்டு போயிட்டு 4 பேர்த்துல சொல்லுவீங்க, 4 பேர்த்து சொல்ல முடியாது. இந்த யூடியூப்பில் போடுறதுனால நம்பி வராங்க. உங்களை மாதிரி வந்தவங்க சொன்னாத்தே. ஏன்னா நான் சொன்னாலோட நீங்கள் பார்க்குறவங்க சொல்லணும். கண்டிப்பாக, கண்டிப்பாம்மா. சரியா? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா திண்டுக்கல்லேருந்து பாவனிங்க பெறட்டு சந்தோஷம். நீங்கள் சொல்ல சொல்ல எங்கள் அக்கா அழுதுருச்சு. ஏன்னா அவங்க நினைச்சதை அப்படியே ஒப்புச்சுட்டீங்க. அவங்க காது கேட்கலன்னு நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் அவங்களுக்கு என்ன தோணுமோ சொல்லுன்னு சொன்னீங்க. ஆனால் அவங்க நீங்கள் சொல்கிறது கேட்டுனால தான் அவங்க தமிழ் அழுக வச்சுட்டா. ஆத்தா கேட்க வச்சுட்டா, அழுக வந்துருச்சு. இல்லாட்டி உண்மைன்னு சொல்கிறாங்கல்ல, என் மனசில் இருந்து பூரா உண்மைன்னு சொல்கிறாங்களே, எனக்கு இந்த பிள்ளை இருக்குதுல்ல. எல்லாரும் இந்த தாயுடைய வாக்கை கேட்டு இந்த எல்லாருக்காகவும் இந்த தாயிட்ட நானும் வேண்டிக்கிறேன். எனக்கிட்ட சாமி பார்த்தவ, என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்காகவும் இந்த தாயுடைய குரலை யார் கேட்குறாங்களோ அவங்க எல்லாத்துக்காகவும் நானும் எல்லா நேரம் பிரார்த்தனை பண்ணுறப்பையில் எல்லோரும் நல்லா இருக்கணும். என்கிட்ட சாமி பார்த்தவங்களும் நல்லா இருக்கணும், என் வீடியோ பார்க்குறவங்களும் நல்லா இருக்கணும். எனக்கு சப்ஸ்கிரைப்பு வந்து 1067 பேரோ என்னமோ பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவளுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த தாயை வந்து அவங்க லைக் பண்ணுறாங்கல்ல, நினைக்கிறாங்கல்ல, அவங்களும் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிறேன். சரியாமா? உங்களால் முடிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த தாயுடைய புகழை சொல்லுங்கள். சரியா? திருப்தி தானே உங்களுக்கு? திருப்தி. சரி.